Extrema using the first derivative test. சரியா, எக்ஸ்ட்ரீமா அப்படின்னா மேக்ஸிமம் மினிமம். சரியா, எக்ஸ்ட்ரீமா அப்படின்னா மேக்ஸிமம் மினிமம் பற்றி படிக்க போகிறோம். அந்த எக்ஸ்ட்ரீமம் பற்றி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் யூஸிங் த ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் யூஸ் பண்ணி எப்படி எக்ஸ்ட்ரீமம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. லோக்கல் எக்ஸ்ட்ரீமம் அண்டு லோக்கல் எக்ஸ்ட்ரீமம் அப்படின்னா லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் மினிமம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ரைட், இந்த லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் மினிமத்துக்கு அனதர் நேம் ரிலேட்டிவ் மேக்ஸிமம் ரிலேட்டிவ் மினிமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், ஸோ எஃப்எஃப்எக்ஸ் இஸ் டிஃபரன்ஷியபிள் ஆன் இன்டர்வல், ஒரு இன்டர்வலில் டிஃபரன்ஷியபிளாக இருக்கும் எக்ஸப்ட் பாசிபிளி அட் சி. ஸோ சியை தவிர மிச்சம் எல்லா இடத்துலையும் வில் பி அ டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, ஸோ அந்த சியோட ஆன்சர் மேபி கிளாஸிஃபைட் த இன்டர்வலை பிரிக்கும். கரெக்டாக அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை தவிர மிச்சம் எல்லா இடத்துலையும் ஸோ வில் பி அ டிஃபரன்ஷியபிள். ஸோ இந்த பக்கம் சரி இந்த பக்கம் சரி எக்ஸப்ட் அந்த சி பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் 2 to 5 அப்படின்னு எடுத்துக்குமே ஒரு இன்டர்வல். 3 என்ற பாயிண்டில் எனக்கு வந்து டிஃபரன்ஷியபிள் எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்னா, ஸோ 2 to 3 வரைக்கும் ஒரு இன்டர்வல், 3 to 5 வரைக்கும் ஒரு இன்டர்வல். அப்போ 3 என்றது ஓப்பன் இன்டர்வல். சரியா, மேபி 2 என்றது க்ளோஸ் இன்டர்வலாக கூட இருக்கலாம், தப்பு கிடையாது. பட் 3 என்றது கம்பல்சரி இஸ் நாட் எ க்ளோஸ் இன்டர்வல். கரெக்ட், ஸோ இந்த இன்டர்வலில் ஸோ 2 to 3 என்றது ஒரு இன்டர்வல் ஃபார்ம் ஆகுது, 3 to 5 என்றது ஒரு இன்டர்வல். அப்போ இந்த இன்டர்வலில் ஸோ இன்க்ரீஸிங்காக இருக்கா டிக்ரீஸிங்காக இருக்கா, அதே போல் இந்த இன்டர்வல் இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங், இந்த ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் யூஸ் பண்ணி தான் ஸோ லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் மினிமம் பற்றி படிக்க போகிறோம். ஸோ இப்போ பாசிபிள் என்ன, ஸோ இந்த பக்கம் நெகட்டிவ் இருக்கலாம், இந்த சைடு பாசிட்டிவ் இருக்கலாம். நான் 2 இன்டர்வல் பிரித்தேன். ஸோ ஃபஸ்ட் இன்டர்வலில் நெகட்டிவ் இருக்கலாம், செகண்ட் இன்டர்வலில் பாசிட்டிவ் இருக்கலாம். இல்லை அனதர் கேஸ் ஃபஸ்ட் இன்டர்வலில் பாசிட்டிவ் இருக்கலாம், செகண்ட் இன்டர்வலில் நெகட்டிவ் இருக்கலாம். ஸோ அனதர் கேஸ் ரெண்டுமே நெகட்டிவ் ஃபார்ம் ஆகலாம். ஸோ அனதர் கேஸ் ரெண்டுமே பாசிட்டிவ் ஃபார்ம் ஆகலாம். ஸோ அதுதான் இப்போ படிக்க போகிறோம். ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், if f dash of x changes from negative to positive at c. ஸோ சி என்ற பாயிண்டில் அப்படின்னா சிக்கு முன்னாடி ஸோ பாசிட்டிவ் ஃபார்ம் ஆகுது, தட் இஸ் நெகட்டிவ் டு பாசிட்டிவ், இங்கே நெகட்டிவ் ஃபார்ம் ஆகுது ஃபஸ்ட் இன்டர்வலில். ஸோ அந்த சிக்கு தாண்டி பாசிட்டிவ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா தென் த எஃப் ஆஃப் எக்ஸ் ஆஸ் லோக்கல் மினிமம் ஆஃப் எஃப் ஆஃப் சி. அப்போ அந்த பாயிண்டில் மினிமம் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், அண்ட் தென் இஃப் எஃப் டேஷ் ஆஃப் சேஞ்சஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ், அது ஏசி பாயிண்டில் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட ஆன்சர் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஃபார்ம் ஆகுது, அட் சி பாயிண்டில் பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா தென் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆஸ் லோக்கல் மேக்ஸிமம் ஆஃப் எஃப் ஆஃப் சி. சரியா, பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா மேக்ஸிமம், நெகட்டிவ் டு பாசிட்டிவ் ஃபார்ம் ஆகுதுன்னா மினிமம். ஸோ இது ரெண்டுமே if f dash of x is பாசிட்டிவ், இப்போ f dash of x சி பாயிண்டில் ஸோ 2 இன்டர்வலுமே பாசிட்டிவ் ஃபார்ம் ஆகுது, இல்லை 2 இன்டர்வலுமே நெகட்டிவ் ஃபார்ம் ஆகுது. அப்போ சி என்ற பாயிண்ட்டை நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாது, there is no information. ரைட், அப்போ என்ன சொல்லுவோம், f dash of x பாசிட்டிவ், both the positive or negative on both sides of c. ஸோ இந்த சைடு சரி இந்த சைடு சரி, then f of x is neither a local maximum or nor a local minimum. So minimum maximum, right, local minimum nor a local maximum. ஸோ இப்படியும் சொல்ல முடியாது. ரைட், ரெண்டுமே பாசிட்டிவ் இல்லை ரெண்டுமே நெகட்டிவ் வந்தேன்னா, அதாவது ஒரு பாயிண்ட் சி என்ற பாயிண்ட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ இன்டர்வல் பிரிச்சிட்டேன் அப்படின்னா இந்த இன்டர்வலில் ஃபஸ்ட் இன்டர்வலில் பாசிட்டிவ், செகண்ட் இன்டர்வல்லையும் பாசிட்டிவ்னா அப்போ சி பாயிண்ட்டை என்னால் மேக்ஸிமம் சொல்ல முடியாது, மினிமம் சொல்ல முடியாது. இல்லை ரெண்டு பக்கமுமே எனக்கு நெகட்டிவ் ஃபார்ம் ஆகுதுனாலும் என்னால் லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் மினிமம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இப்போ நம்ம எப்படி லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் மினிமம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு சின்ன ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுத்துட்றேன், அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸை பார்க்கலாம். ரைட், ஸோ ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருப்பாங்க, டு ஃபைண்ட் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இதுலேருந்து கிரிட்டிக்கல் நம்பர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும், கிரிட்டிக்கல் நம்பர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரைட், இப்போ கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், ஒன்று எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஆர் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அந்த பாயிண்ட் எல்லாமே எக்ஸ் வேல்யூஸ் எல்லாமே அதான் கிரிட்டிக்கல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி ப்ளோட் ரியல் லைன்ஸ். சரியா, ப்ளோட் பண்ணுவோம், ப்ளோட் ரியல் லைன், ரியல் லைனில் ப்ளோட் பண்ணுவோம். அப்போ ரியல் லைனில் ப்ளோட் பண்ணுவோம், ரியல் லைன் என்னது, ஸோ -∞ to +∞.
கரெக்டா? ஸோ இந்த கிரிட்டிக்கல் நம்பர் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து இதில் அப்லோட் பண்ணுவோம். சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சி, அதான் சின்னு நம்ம சொன்னது. சரியா? சி என்ற பாயிண்ட் அப்படின்னு நினச்சிப்போமே. அப்போ எத்தனை கிரிட்டிக்கல் நம்பர் எல்லாம் வரலாம், தப்பு கிடையாது. ரைட்? ஒரு கிரிட்டிக்கல் நம்பர் வந்தால் 2 இன்டர்வலாக பிரியும். 2 கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா 3 இன்டர்வலாக ஸ்பிட் ஆகும். ரைட்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கிரிட்டிக்கல் நம்பர் அப்படின்றது ஒரே ஒரு இன்டர்வல் எடுத்துக்கிறேன், ஒரே ஒரு பாயிண்ட்னு எடுத்துக்கிறேன். அப்போ 2 இன்டர்வலாக பிரிக்கும். ரைட்? இப்போ -∞ to C to infinity. ஸோ 2 இன்டர்வல். ஸோ இந்த இன்டர்வலில் நான் செக் பண்ணுவேன். எப்படி செக் பண்ணுவேன்? ஸோ டு ஃபைண்ட் f dash of x. ஸோ செக்கிங் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, ஸோ யூஸிங் த டேபிள். ஸோ இந்த டேபிளில் ஸோ இந்த இடத்துல இன்டர்வல்ஸ், ரைட்? இந்த இடத்துல f dash of x இது இன்க்ரீஸிங்கா ஆர் டிக்ரீஸிங்கா அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ரைட்? ஸோ இன்டர்வல் எனக்கு என்ன கிடச்சது? -∞ to C ஒன்று கிடச்சது. அனதர் இன்டர்வல் C to infinity. சின்றது நான் எக்ஸாம்பிள் தான் சொன்னது. ரைட்? ஸோ இப்போ -∞ to Cயில் எந்த வேறு பாயிண்ட்டும் எடுத்துக்கலாம். ரைட்? ஸோ நிறைய பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும், அதில் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு போய்ட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நெகட்டிவ் நம்பர்ஸ் நிறைய இருக்குது, ஒரு நெகட்டிவ் நம்பர்னு எடுக்கணும்னு வச்சுக்கேன். அப்போ அந்த நெகட்டிவ் நம்பரை எடுத்து போய்ட்டு f dash of xல் கொடுக்குறேன். ஸோ f dash of xோட ஆன்சர் ஒரு வேலை நெகட்டிவ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா டிக்ரீஸிங். பாசிட்டிவ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, ஸோ ஒரு வேலை பாசிட்டிவ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இஸ் இன்க்ரீஸிங். அப்போ நெகட்டிவ் டு பாசிட்டிவ் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா நம்ம மீனிங்கே நெகட்டிவ் டு பாசிட்டிவ் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அப்போ சி என்ற பாயிண்ட்டு லோக்கல் மினிமம். சி என்ற பாயிண்ட்டு லோக்கல் மினிமம். இப்போ லோக்கல் மினிமம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இந்த சி வேல்யூ எடுத்து போய்ட்டு f(x)ல் கொடுத்தோம்னா லோக்கல் மினிமம் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ரைட்? ஒருவேளை இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ் ஃபார்ம் ஆகுது. அப்போ பாசிட்டிவ் டு நெகட்டிவ் கன்வெர்ட் ஆகுது. பாசிட்டிவ் டு நெகட்டிவ் கன்வெர்ட் ஆகுதுன்னா என்ன சொல்லுவோம்? சி என்ற பாயிண்ட்டு லோக்கல் மேக்ஸிமம். இப்போ மேக்ஸிமம் வேல்யூ வேணும்னா இந்த சி என்ற பாயிண்ட் எடுத்து போய்ட்டு f(x) கொடுத்தோம்னா அதான் லோக்கல் மேக்ஸிமம். சரியா? ஸோ ஒரு வேளை ரெண்டுமே நெகட்டிவ் ஃபார்ம் ஆகுது, இல்லை ரெண்டுமே பாசிட்டிவ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னாதான் இது லோக்கல் மினிமம் நார் லோக்கல் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லும்போது எப்போ சொல்லுவோம்? ரெண்டுமே நெகட்டிவ் ஆர் ரெண்டுமே பாசிட்டிவ் ஃபார்ம் ஆச்சுன்னா அது இன்ஃபர்மேஷன் எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறது தான். ரைட்? த்ரூ த ப்ராப்ளம் ஸோ சம்ஸை பார்க்கலாம். Exercise 7.6ல செகண்ட்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். Find the interval of monotonicity and hence find the local extremum for the function f of x is equal to 2x cube plus 3x squared minus 12x. Find the interval of monotonicity. Monotonicity அப்படின்னா increasing decreasing. ஸோ increasing decreasing ஓட இன்டர்வலை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் கேஸ். இப்போ இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங் தெரிஞ்சால் யூஸிங் த ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் டு ஃபைண்ட் த லோக்கல் எக்ஸ்ட்ரீமா. ஸோ இன்டெரக்டாக ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரைட்? ஸோ சொல்யூஷன் ஃபஸ்ட்டு f(x) எடுத்து எழுதுகிறேன். f(x) is equal to 2x cube plus 3x squared minus 12x. And then ஸோ ஃபஸ்ட்டு மோனோடானிக்சிட்டி இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங் சொல்லிடலாம். அதை பேஸ் பண்ணி நம்ம லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் மினிமம் சொல்லிடலாம். இப்போ மோனோடானிக்சிட்டி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு மோனோடானிக்சிட்டி ஃபார் த இன்டர்வலை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? ரைட்? இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங் எப்படி இன்டர்வல் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு. ரைட்? எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? f(x) கொடுத்துருப்பாங்க, f dash of x ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அண்ட் தென் f dash of x equal to 0, தட் இஸ் கிரிட்டிக்கல் நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இந்த கிரிட்டிக்கல் நம்பரை ரியல் லைனில் ப்ளோட் பண்ணுவோம். ரியல் லைனில் ப்ளோட் பண்ணி இன்டர்வல்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இந்த இன்டர்வல்ஸ்லேருந்து செக் த பாயிண்ட், எந்த பாயிண்ட்டான எடுத்துக்கலாம். ஸோ ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு போய்ட்டு f dash of x கொடுப்போம். f dash of x ஓட ஆன்சர் பாசிட்டிவ் வந்ததுன்னா ஸோ இன்க்ரீஸிங், ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங். நெகட்டிவ் வந்ததுன்னா ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? ஸோ அப்போது ஃபஸ்ட்டு கேஸ் ஃபினிஷ்டு, மோனோடானிக்சிட்டி ஃபினிஷ்டு. இப்போ பாசிட்டிவ் டு நெகட்டிவ் ஃபார்ம் ஆகுதுன்னா லோக்கல் மேக்ஸிமம், எந்த பாயிண்டில் சேஞ்ச் ஆகுதோ அது லோக்கல் மேக்ஸிமம். அதுவே நெகட்டிவ் டு பாசிட்டிவ் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அது லோக்கல் மினிமம். ஸோ அதான் இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ரைட்? ஸோ டு ஃபைண்ட் f dash of x. ஸோ f dash of x ஓட ஆன்சர் என்ன? 6x squared plus 6x minus 12. f dash of x ஓட ஆன்சர்.
and then f dash of x equal to 0. So critical number find out பண்றேன், right? That is 6x squared plus 6x minus 12 equal to 0. 6 is common, x squared plus x minus 2 equal to 0. 6 cannot be 0, right? Only possible is x squared plus x minus 2 equal to 0. Product na minus 2 add பண்ணா 1. Oh, product na minus 2 add பண்ணா 1. என்ன நம்பர்? 2 ones are. சரி, product na minus 2 வரணும், add பண்ணா plus 1 வரணும், அப்போ minus. அப்போ then so x plus 2 into x minus 1 equal to 0. அப்போ x plus 2 equal to 0 or x minus 1 equal to 0. X is equal to minus 2, x is equal to 1. But the critical numbers are minus 2, 1. இப்போ இதை எடுத்துகிட்டு வந்து ரயில் லைனில் ப்ளோட் பண்ணுவேன். ரயில் லைன், ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி, இதுதான் ரயில் லைன். மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி, ரைட்? அப்போது இந்த இடத்துல என்ன எழுதலாம்? த கிரிட்டிக்கல் நம்பர்ஸ், நம்பர்ஸ் minus 2, 1. இப்போ minus 2, 1, ரைட்? வித்தின் ப்ராக்கெட் போடக்கூடாது கிரிட்டிக்கல் நம்பர் எழுதும்போது. வித்தின் ப்ராக்கெட் போட்டோம்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட்டாக மாறிடும். மேக் இட் கேர்ஃபுல். அப்போது ப்ளோட் பண்ணோன்னா minus 2 லெஃப்ட் சைடு, அதுக்கப்புறம் தான் 1 வரும், அடுத்து இன்ஃபினிட்டி. இப்போ எத்தனை இன்டர்வல் பிரிஞ்சிருக்கு? த இன்டர்வல் minus infinity to minus 2 to 1, 1 to infinity இன்னும் எழுதிடலாம், ரைட்? த இன்டர்வல்ஸ் minus infinity, minus 2, minus 2, 1 and 1 to infinity. ஸோ இப்போ தான் செக் பண்ண போகிறோம். இதுதான் இன்டர்வல். ஸோ இன்டர்வல் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இந்த இன்டர்வலில் இன்க்ரீஸிங் ஆகுதா இல்லை டிக்ரீஸிங் ஆகுதா, அதே போல் இந்த இடத்துல இன்க்ரீஸிங் ஆகுதா டிக்ரீஸிங் ஆகும், ஒவ்வொரு இன்டர்வலும் செக் பண்ணணும். அப்போ செக் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுதான் டேபிள் செக் சொல்கிறேன், ரைட்? ஸோ டேபிளில் ஃபஸ்ட்டு காலம் இன்டர்வல்ஸ், second column f dash of x. So f dash x oda sign of f dash of x. Third column increasing or decreasing, strictly increasing or strictly decreasing. So idu no use pannalam, thappu onum kediyadhu, right? Strictly increasing, strictly decreasing. First column la என்ன சொல்லலாம்? minus infinity, minus 2. இந்த இன்டர்வல் செக் பண்ணு. minus infinity, minus 2. minus infinity, minus 2ல நிறைய நம்பர் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் -3ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ -3 எடுத்துகிட்டு போய்ட்டு f dash of x'ல கொடுக்குறேன். -3 whole square இப்போ 9, 6 9s are 54, ரைட்? 54 ப்ளஸ் அதே போல் 6 into -3 -18. ஸோ -18, இங்கே ஒரு -12. இப்போ ஆட் பண்ணி பாருங்கள், -30, 54, இப்போ 24 எக்ஸிஸ்ட் ஆகும். 24 is greater than 0, that is positive. So இது பாசிட்டிவ். ஸோ செக்கிங் பாயிண்டெல்லாம் நீ எழுதணும்னு அவசியம் கிடையாது, ரஃப் ஒர்க் தான் அது, ரைட்? ஸோ பாசிட்டிவ். அப்போ என்ன சொல்லலாம்? இஸ் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஆன் minus infinity, -2. So first one, right? And then second interval -2, 1. So -2, 1. So இதுலேயும் நிறைய பாயிண்ட் இருக்குது. ஸோ நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் சேஞ்ச் ஆகுதுனா நான் 0ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ 0 எடுத்து போய்ட்டு இங்கே கொடுத்தோன்னா f dash of x கொடுத்தோன்னா இன்னும் இது 0, இதுவும் 0, இது -12. -12ன்றது நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ். இப்போ நெகட்டிவ் ஃபார்ம் ஆகுதுன்னு என்ன சொல்லலாம்? ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் on -2, 1. And then last interval 1, infinity. 1, infinity நிறைய வேல்யூ இருக்குது. இல்லை எக்ஸாம்பிள் 2. இப்போ 2 எடுத்தோம் அப்படின்னா 2 ஸ்கொயர் 4, 6 4s are 24 ப்ளஸ் 6 2s are 12, -12 plus 12 -12 cancel 24 is the positive number. So positive. ஸோ சார் நீங்கள் 2 எடுத்தீங்க சார், 3 எடுக்கலாம், எடுத்தாலும் பாசிட்டிவ் தான் எக்ஸிஸ்ட் ஆகும். நிறைய நம்பர் எடுத்துக்கலாம், அதில் நான் எக்ஸாம்பிள் 2ன்னு எடுத்தேன், ரைட்? ஸோ பாசிட்டிவ். அப்போ பாசிட்டிவ் நான் என்ன சொல்லுவேன்? இஸ் அ ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஆன்
1 to infinity. இப்போ என்னென்ன சேஞ்சஸ் ஆயிருக்கு? ஸோ ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஆன், அப்போ பாசிட்டிவ் டு நெகட்டிவ் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போது இந்த இடத்துல நம்ம மோனோடானிசிட்டி சொல்லணும் அப்படின்னா the f of x is increasing on எழுதிடலாம், ரைட்? ஸோ f of x is increasing on, ரைட்? இன்க்ரீசிங் ரெண்டு பிளேஸில் வந்திருக்கு. ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி டு 1 to infinity. சரியா? இன்க்ரீசிங்னா ஈக்குவல் டு ஜீரோவும் வில் பி இன்க்ளூடட். அந்த ஈக்குவல் டு ஜீரோ இல்லை அப்படின்னா அது வெறும் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங், ரைட்? ஈக்குவல் டு ஜீரோக்கும் ஈக்குவல் டு ஜீரோ எல்லாத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? அந்த பாயிண்ட் இருந்ததுன்னா ஈக்குவல் டு ஜீரோ ஆகிடும், அந்த பாயிண்ட் இல்லைன்னா ஈக்குவல் டு ஜீரோ ஆகாது. இப்போ எந்த பாயிண்ட் சொல்கிறேன்? -2,1. சரி, இந்த பாயிண்ட் அந்த இன்டர்வலில் இருந்ததுன்னா ஈக்குவல் டு ஜீரோ ஆகிடும். ஈக்குவல் டு ஜீரோ வச்சு தான் நீ கண்டுபிடிச்ச. சரியா? இந்த பாயிண்ட் அதில் இன்க்ளூட் பண்ணோன்னா ஈக்குவல் டு ஜீரோ ஆகிடும். அந்த பாயிண்ட்டை ஒமிட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈக்குவல் டு ஜீரோ ஆகாது. இப்போ ஒமிட் பண்ணுறதுக்கும் சேர்க்கறதுக்கு என்ன வித்தியாசம்? ஸோ ஒமிட் பண்ணுறதுக்கு அப்படின்னா ஓப்பன் இன்டர்வல், சேர்க்கறதுக்கு அப்படின்னா க்ளோஸ் இன்டர்வல், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், வேறு எதுங்க. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் இன்க்ரீசிங் ஆன், ஏன்னா நான் சேர்க்கிறேன் இந்த இடத்துல, ரைட்? இன்க்ரீசிங் ஆன் -infinity, 2 க்ளோஸ்ட். நான் 200 பாயிண்ட்டை -2. ஸோ -2வை சேர்க்குறேன். அப்போ -200 பாயிண்ட்டை நான் இன்க்ளூட் பண்ணுறேன், ரைட்? ஸோ இன்னொரு இடத்துல இன்க்ரீசிங் வந்திருக்கு, யூனியன். ஸோ 100 நம்மளுக்கு கிடச்ச கிரிட்டிக்கல் நம்பர், ரைட்? ஸோ க்ளோஸ்ட் அட் 1 to infinity. இன்ஃபினிட்டி எப்போவுமே ஓப்பன் தான், அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. இப்போ இன்க்ரீசிங் இது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் டிக்ரீசிங் ஆன் க்ளோஸ்ட் இன்டர்வல் -2,1. இதுதான் மோனோடானிசிட்டி. ஃபைண்ட் த இன்டர்வல் ஃபார் மோனோடானிசிட்டி இது. அண்ட் தென் வேறு என்ன சொல்லியிருக்காங்க? அண்ட் ஹென்ஸ் ஃபைண்ட் த லோக்கல் எக்ஸ்ட்ரீமம். அப்போ என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது? பாசிட்டிவ் டு நெகட்டிவ் சேஞ்ச் ஆகுது த்ரூ த சைன் சேஞ்ச் ஃபார் -2. சரியா? சின்ஸ் f dash of x changes from இங்கிருந்து பாசிட்டிவ் டு 2 and negative through x is equal to -2. இப்போ பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் ஃபார்ம் ஆகுதுன்னா என்ன சொல்லுவோம்? இட்ஸ் எ மேக்ஸிமம். இது மேக்ஸிமம், லோக்கல் மேக்ஸிமம். ஸோ தேர்ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் லோக்கல் மேக்ஸிமம் அட் x is equal to -2. பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் ஃபார்ம் ஆகுதுன்னா மேக்ஸிமம், நெகட்டிவ் டு பாசிட்டிவ் சேஞ்ச் ஆகுதுன்னா மினிமம். அப்போ என்ன சொல்லுவேன்? since f dash of x changes from negative to positive through x is equal to 1. ஸோ x is equal to 1 பேஸ் பண்ணி நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் சேஞ்ச் ஆகுது. அப்போ நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் சேஞ்ச் ஆகுதுன்னா therefore f of x is local minimum at x is equal to 1. இப்போ லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ வேணும், லோக்கல் மினிமம் வேல்யூ வேணும் அப்படின்னா கிவன் எஃப் ஆஃப் எக்ஸில் எடுத்து போய்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ கிவன் எஃப் ஆஃப் எக்ஸில், ஸோ எனக்கு ஸ்பேஸ் இல்லை அதனால் இங்கே செய்கிறேன், ரைட்? ஸோ கிவன் எஃப் ஆஃப் எக்ஸில் எடுத்து போய் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ எஃப் ஆஃப் லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2 எடுத்து போய் கொடுத்தோம்னா -2. ஸோ தட் ஈக்குவல் டு 2 into -2 cube plus 3 into -2 squared -12 into -2. ஸோ எஃப் ஆஃப் -2ல தான் x is equal to -2ல தான் லோக்கல் மேக்ஸிமம் சொல்லியிருக்கோம், ரைட்? அதே போல் x is equal to 1ல தான் லோக்கல் மினிமம். அப்போ x is equal to 1 கொடுங்க. ஸோ எஃப் ஆஃப் 1, ஸோ 1 அப்படின்னா 2 into 1 cube plus 3 into 1 squared -12 into 1. So that equal to 2 plus 3 -12. So that equal to -7. Therefore the local minimum value அப்படின்னா y யோட ஆன்சர், ரைட்? Value is -7.
exercise 7.6 second subdivision. Find the intervals of monotonicity and hence find the local extremum for the function f of x is equal to x by x minus 5. So solution, given function f of x or answer x by x minus 5. So இது பார்த்தோம் அப்படின்னா function is a domain ஓட answer பார்த்தோம்னா except 5 எல்லா real numberம் will be satisfied, right? அப்போ the function f of x is defined on a real number except 5a. Real number na or minus infinity plus infinity, right? And then to find f dash of x find out பண்ணா quotient la irukku function. அப்ப quotient rule யூஸ் பண்ணுவோம். அப்ப x minus 5 whole squared, so x minus 5 as it is, numerator differentiation is 1 minus numerator as it is, denominator differentiation பண்ணோம்னா 1. ஏன் x differentiate பண்ண 1 minus 5 differentiate பண்ணா 0 1, right? அப்ப மல்டிபிள் பண்ணி எழுதணும்னா x minus 5 minus x divided by x minus 5 whole squared, minus x plus x cancel, so minus 5 divided by x minus 5 whole square, then f dash of x would answer. So இப்போ f dash of x எப்பவுமே 0 ஆகாது, சரியா? எப்பவுமே பாசிபிள் 0 ஆகுது, பாசிபிளே கிடையாது. இப்போ நான் ரியல் லைனில் ப்ளோட் பண்ணோம் அப்படின்னா minus infinity to plus infinity, so 5 minus infinity to 5 to infinity. ஸோ இஸ் 5 அப்படின்றது டிஃபைன்ட் ஆகலை, ஸோ அந்த இடத்துல தான் இன்டர்வலே ஸ்பிட் ஆகுது, ரைட்? minus infinity to 5 to infinity. இப்போது டேபிள் போட்டோம் அப்படின்னா ஸோ இன்டர்வல்ஸ் f dash of x, then strictly increasing, strictly decreasing, right? Interval minus infinity to 5 to infinity. இப்போ minus infinity to 5ல negative to positive change ஆகுது, negative to positive change ஆகுதுன்னா 0 will be there. 0 கொடுத்தோம் அப்படின்னா ஸோ denominator ஸ்கொயர் இருக்கு, ஸோ நெகட்டிவ் வந்தாலும் பாசிட்டிவ் கன்வெர்ட் ஆகிடும். numerator is negative, therefore negative. இப்போ நெகட்டிவ்னா strictly decreasing, so strictly decreasing on minus infinity comma 5a, right? And then 5 to infinity அதே நம்பர் 6, so 6 ன்னு எடுத்தோம் அப்படின்னா denominator ஸ்கொயர் இருக்கிறதுனால பாசிட்டிவ், numerator is negative divided by positive is also negative, but strictly decreasing on minus infinity comma 5a. Therefore f of x is strictly decreasing on minus infinity comma 5 union 5 to infinity, ரைட்? ஆனால் 5 அப்படின்றது கிடையாது. ஏன் 5 கிடையாது? ஸோ என்னோட டொமைன் ஆன்சரே 5 கிடையாது, அதனால் ஒமிட் பண்ணி எழுதுறோம், ரைட்? minus infinity comma 5 union 5 to infinity. இந்த யூனியன் போடலனாலும் அண்ட் யூஸ் பண்ணலாம், தப்பு ஒன்றும் கிடையாது, ரைட்? அண்ட் 5 to infinity தப்பு ஒன்றும் கிடையாது, ரைட்? அப்போ there is no sign change for f dash of x, சைன் சேஞ்சு நடக்கலை. இப்போ therefore since f dash of x does not change என்ன சேஞ்ச்? சைன் சேஞ்ச், ரைட்? சைன் சேஞ்ச் அட் இல்லை த்ரூ, அட்னு யூஸ் பண்ணலாம், இல்லை த்ரூன்னு யூஸ் பண்ணலாம், த்ரூ x is equal to 5. Therefore f of x is no local extrema. ஸோ ரெண்டு சேர்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீமம் அப்படின்னு சொல்லிடலாம். இல்லை தனித்தனியாக சொல்லணும் அப்படின்னா f of x is neither local minimum nor local maximum அப்படின்னு சொல்லலாம், தப்புன்னு கிடையாது.